साये दयालं साये कृपालं साये अनंत त्रिगुण स्वरूप. ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. நம்ம இன்றைக்கும் ஷிரடியில் தான் இருக்கோம். எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதருக்கு என்றுமே ஜெயம் உண்டாகட்டும். பாபாவுடைய ஆசீர்வாதத்தாலையும் அவருடைய கிருபையாலும் இன்றைக்கும் பாபாவுடைய சமாதி மந்திரில் போயிட்டு பாபாவுடைய தெய்வீக தரிசனத்தை நாங்கள் அனைவருமே எங்கள் மனதார கண்டு கழித்தோம். பாபாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் எப்பொழுதும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் ஒரு பிரார்த்தனை செய்கிறோம். என்ன பிரார்த்தனைனா, உலகெங்கும் வாழும் சாய் பக்தர்கள் ஷிரடிக்கு வரணும், பாபாவை ஒரு முறையாவது வந்து பார்க்கணும். இல்லை ஷிரடிக்கு வந்து போனவங்க மீண்டும் பாபாவை பார்க்கணும். பாபா நமக்கு ஷிரடிக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா? அப்படி ஏங்கி கொண்டிருக்க பக்தர்களுக்கு இந்த ஒரு பிரார்த்தனை செய்கிறோம். நீங்கள் மிக விரைவில் ஷிரடிக்கு வருவீங்க செய்கிறோம். இன்றைக்கி பாபாவுடைய சமாதி மந்திரில் பாபாவை போய் தரிசனம் பண்ணிட்ட பிறகு பாபாவுடைய தூரகமையில் போயிட்டு அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷனில் தான் இருந்தேன். இப்போ இந்த பிரார்த்தனையை பாபா சொல்கிறாரு. அதனால் நான் இந்த பிரார்த்தனையை தெரிவிக்கிறேன். உலகெங்கும் வாழும் சாய் பக்தர்கள் ஷிரடிக்கு வரணும், நீங்கள் பாபாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. உங்கள் பிரார்த்தனை யாவுமே பாபா நிறைவேற்றுவார். நீங்கள் ஷிரடிக்கு வரணும் ஆசைப்படுறீங்க, கண்டிப்பாக அந்த உங்களுடைய ஆசை பாபாவுக்கு 100% கண்டிப்பாக தெரியும் செய்கிறோம். ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுடைய பயணம் காலதாமதம் ஆகுது தவிர, ஆனால் நீங்கள் ஷிரடிக்கு வராமல் இருக்க போகிறதில்ல. அது முழுமையாக நீங்கள் புரிஞ்சிக்கணும் செய்கிறோம். எப்போ உங்கள் வாழ்க்கையில் பாபா உள்ளுக்குள்ளே வந்துட்டாரோ, நீங்கள் தொடர்ந்து பாபாவுடைய கூட்டுறவுல தான் சாய்ராம் இருப்பீங்க. பாபா விட்டு விலகி போக மாட்டீங்க. இது பாபா மேலே உறுதியாக சொல்கிறேன். பாபா உங்களை கைவிட மாட்டார். ஒவ்வொரு பக்தர்களுமே தொடர்ந்து வராங்க ஷிரடிக்கு. ஒருத்தர் வருஷத்துக்கு 2 முறை 3 முறை வராங்க. சிலர் வருஷத்துக்கு 1 முறை வராங்க. எல்லா பக்தர்களுமே ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா தாயன்பு கொண்ட நம்ம பாபாவை ஒரு முறையாவது ஷிரடியில் போய் பார்க்கணும். அவரு வாழ்ந்த இந்த தோரகமாகி புனிதமான அவருடைய வீட்டில் போயிட்டு அவரை ஆத்மார்த்தமாக பக்தியோடு வணங்கணும்னு சொல்லிட்டு எல்லா பக்தருமே நினைக்கிறோம். அந்த தருணத்தில் பக்தர்களாகிய நாம் அனைவருமே என்ன பண்ணுறோம்னா, பாபாண்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம். சாய்நாதா, நான் சீக்கிரம் ஷிரடிக்கு வரணும், ஷிரடியில் உங்களுடைய தெய்வீக தரிசனத்தை நான் பார்க்கணும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை வைக்கிறோம். பிரார்த்தனை வச்ச ஒருத்தருங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 மாதத்துலேயே பாபா ஷிரடிக்கு அழைப்பார். சிலருக்கு 1 வாரத்திலே அழைப்பார். சிலர் வேற ஒருத்தருங்க டிக்கெட் போட்டிருப்பாங்க, அந்த டிக்கெட்டில் இன்னொரு சிலர் வருவாங்க. இப்படியெல்லாம் பாபா சாய் பக்தர்களுக்கு பாபா அற்புதம் மேலே அற்புதம் கொடுத்தது தான் சாய்ராம் இருக்கார். உங்கள் பயணம், அதாவது நீங்கள் ஷிரடிக்கு வர பயணம் எந்த தேதி வர போகிறீங்க, எப்போ வர போகிறீங்க, யார் கூட வர போகிறீங்க என்றது தீர்மானிப்பது பாபா மட்டும்தான் செய்கிறோம். பாபா நம்ம சச்சரத்தில் சொல்லுவார், ஒரு பக்தனை பாபா பார்க்க ஆசைப்பட்டாருன்னு சொன்னால் அடுத்த நொடியே ஒரு சிட்டுக்குருவி காலில் நூலை கட்டி இழுக்கிற மாரி தன்னுடைய தலத்துக்கு, அதாவது ஷிரடிக்கு தன்னுடைய பக்தர்களை பாபா அழைக்கிறது பாபாவுடைய வழக்கம் செய்கிறோம். அப்படிப்பட்ட சிட்டுக்குருவிகள் தான் செய்கிறோம். நம்ம பாபா அந்த புனிதமான கயிறை எப்போ நம்ம காலில் கட்டி ஷிரடிக்கு இழுப்பாரு சொல்லிட்டு பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக உங்கள் அனைவருமே பாபா ஷிரடிக்கு கூப்பிடுவார். அதுக்குண்டான உரிய நாட்கள் கண்டிப்பாக இருக்குது. எல்லோரும் மனசில் நினைப்போம், பாபா தினந்தோறும் உங்களுடைய வீடியோஸ்லாம் நாங்கள் பார்க்குறோமே, ஷிரடியில் இவ்வளோ பக்தர்கள் வராங்களே, நான் எப்போ ஷிரடிக்கு வரப்போகிறேன், எனக்கு ஏன் இன்னும் நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டீங்க, மீண்டும் மீண்டும் நான் உன்னை பார்க்கணுமே அப்படின்னு நீங்கள் எல்லாமே ஆசைப்படுவீங்க. அந்த ஆசை எல்லாமே தாயன்பு கொண்ட பாபாவுக்கு 100% தெரியும் சாய்ராம். அதுக்குண்டான நேரங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை அழைச்சிட்டு வருவார். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் சார், நான் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக பாபாவுடைய பக்தராக இருக்கேன். ஒரு 8 ஆண்டுகளாக சென்னையிலேருந்து ஷிரடிக்கு சாய் பக்தர்களை கொண்டு போயிருக்கேன். எத்தனையோ மாற்றங்கள். சில பக்தர்களுக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருப்போம். கடைசி நேரத்தில், அதாவது கிளம்புறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நான் வரல, இவங்களுக்கு பதில் இன்னொரு பயணி வராரு அப்படின்னு சொல்கிற பக்தர்களும் இருக்காங்க செய்கிறோம். ஏன் நான் இந்த பதிவை சொல்கிறேன்னா, இந்த பக்தர் இந்த டைமுக்கு வரணும் என்று முடிவு பண்ணுறதே நம் சாய்நாதா தான் செய்கிறோம். ஆகையால் ஒவ்வொரு பக்தர்களுமே எப்பொழுதும் நினைவு கூறுங்க செய்கிறோம். உங்கள் பக்தி, உங்கள் நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது. நம்ம சக்தி உள்ள தோரகமாயி வாசலில் நின்று தான் சொல்கிறேன், பாபா சுமார் 60 ஆண்டு காலம் இந்த தோரகமாயில் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இதில் வாழும் அம்பிகை எளிய பக்தர்கள் தாயாவாள். இவளுடைய மடியில் ஒரு கணம் நீங்கள் சாஞ்சிங்கன்னா நம்ம பக்தர்களாகிய நம்மளுடைய எல்லா வேண்டுதலும் இந்த அம்பிகை நிறைவேற்றுவார் என்பது பாபாவுடைய ஆணித்தரமான ஒரு தீர்ப்பு செய்கிறோம். அதே போல் அவருடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்க நீங்கள் அனைவருமே பாபாவுடைய பிள்ளைகள் செய்கிறோம். உங்களுடைய வேண்டுதல் ஷிரடி நோக்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக மிக விரைவில் உங்களை ஷிரடிக்கு அழைப்பார் செய்கிறோம்.
எதை நினைத்தும் முதல்ல கவலைப்படாதீங்க சாய்ராம். கண்டிப்பாக சாய் பக்தர்களாகிய உங்கள் அனைவருக்குமே பாபா மிக விரைவில் காட்சி கொடுப்பாரு. உரிய நேரத்தில் உங்களுக்கு அழைப்புகள் பாபா கொடுப்பார் சாய்ராம். அதுக்காண்டி உண்டான பிரார்த்தனை தான் சாய்ராம். இன்னைக்கு பாபாவுடைய சமாதி மந்திரில் ஷிரடியில் போயிட்டு பாபாவை வணங்கிட்டு துவாரகமாயில் அமர்ந்தபோது எனக்கு இந்த ஒரு யோசனையை பாபாவுடைய சன்னிதானத்தில் தான் சாய்ராம் கிடைச்சது. அதனால் எல்லா பக்தர்களும், அதாவது உலகெங்கும் வாழும் சாய் பக்தர்கள் ஷிரடிக்கு வரணும் ஆசைப்படுறாங்க. அப்படிப்பட்ட பக்தர்கள் மிக விரைவில் ஷிரடிக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த பிரார்த்தனையை ஷிரடி துவாரகமாய்க்கு முன்னாடி இருந்து நான் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் சாய்ராம். இந்த பதிவு குறைஞ்சது ஒரு 10 பக்தர்கள்லாம் பார்த்து அதில் 5 பக்தர்கள்லாம் ஷிரடிக்கு பாபாவுடைய தரிசனத்தை அவங்க மனசார பெற்றாங்கன்னா அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் சாய்ராம். அதுதான் நான் பாபாண்ட வைக்கிற ஒரு புனிதமான பிரார்த்தனையாக இன்றைக்கி நான் வைக்கிறேன் சாய்ராம். எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதரை நீங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து வணங்குங்க. எந்த நிலையிலும் பாபா உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு நேரங்கள், ஒரு சிலங்களுக்கு நேரங்கள் தொடர்ந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் சாய்ராம் இருக்கும். வாழ்க்கையில் உறுதியான நம்பிக்கை, திடகாத்தமான மனநிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக குரு உங்களை வாழ்க்கையில் வெற்றி அடைய செய்வார். உங்களுடைய பயணம் மிக விரைவில் ஷிரடிக்கு இருக்கும். ஆகையால் எப்பொழுதும் பாபாவை திருவடியை வேண்டி நில்லுங்க. கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே ஸ்ரீராம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்குமே சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஹல்லா மாலிக்.